மாப்ள மிஸ் யூ ஹாப்பி பர்த்டே லைஃப் லாங் மாப்ள ஹாப்பி பர்த்டேல ஹாய் பேர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டேல மாப்ள நல்லா இருக்கியா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேல ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாள் ஆல் தி பெஸ்ட். நீ வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ கூட லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்களாம் லஞ்ச் டைம் வந்து ஒன்றா ஒரு கேங்கில் உட்காந்து சாப்பிடுவோம். அடுத்த கேங்கில் ஒருத்தர். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, இங்கே பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் வீரு. அதுக்கப்புறம் இந்த வாட்டியாவது ரெவல்யூஷன் எடுக்குங்கிற பேரில் ஏதோ ஒன்று எடுக்காமல் தயவு செஞ்சு வெயிட் போடணுங்கிற ரெவல்யூஷனை எடு. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஏதாவது பிரோஜனமாக இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வாட்டியும் நல்ல வெயிட் போடுங்கிற ரெவல்யூஷன் எடுக்க தான் செய்கிறேன்னு சொல்கிறேன். எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இந்த வாட்டியாவது ஒழுங்காக எடு. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சாமி. நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே ரெசல்யூஷன் எடுக்கிறது ஐ கெயின் ஃபார் வெயிட். ஸோ என்னால் இப்போ நான் வந்து ஐ எம் 40 kg. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி சாமி உன்னோட முன்னாடியும் உங்களோட முன்னாடியும் நான் வந்து எடுக்கிற ரெசல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் இப்போ 40 கிலோ இருக்கிறேன். 1 இயர்க்குள்ள 50 கிலோ 50 kg, ஒரு 10 கிலோ என்னால் போட முடியாதா? ஸோ நீங்கள் அதுக்காக எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் என்ன அளவுக்கு ப்ரோட்டீன் விட்டமின் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு ஜூஸஸு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சாப்பிட்றேன். ஓகே, ரெசல்யூஷன் நம்பர் 1. ரெசல்யூஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா டெய்லி ஓகே டேவாவது ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வச்சுக்கிட்ட ரெசல்யூஷன். இவனும் என்னோட கிளாஸ்மேட், என்னோட காலேஜ் தான். ஸோ பார்ப்போம். ஹலோ மாப்ள பீர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாப்ள. எப்போதும் ஹாப்பியாக எதுக்கும் ஃபீல் பண்ணாத. மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. இனிமேல் லைஃப்பில் பாசிட்டிவாக திங்க் பண்ண, எதுவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாத. ஒன்ஸ் மோர் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மாப்ள. தேங்க்யூ ஸோ மச் சிந்தி. ஸோ ஓகே, ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ. ஓகே, அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ எஸ், என்றைக்குமே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்கள்கிட்ட விட்டுறாங்க, என்ன நீங்கள் தான் நல்லா வச்சுக்கணும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல், நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணாமல் வச்சுருந்தாலே எனக்கு போதும். நான் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவேன். ஸோ ஐ கேன் ட்ரை பாசிட்டிவ் திங்கிங். நீங்களும் அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எப்போவுமே, எதையுமே எங்கேயுமே. ஓகேங்களா? அது வந்து இட்ஸ் குட், இட்ஸ் டூ குட். ஓகே, ஸோ ஓகே. அடுத்து ஆசிக்கு வந்து என்னோட ஸ்கூல்மேட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வரைக்கும் உங்கள் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோட ஸ்கூல்மேட் இப்போ ஐயோ தேங்க்யூடா ஆசி. வருங்காலம் அதற்கு பிறகு நீ எதை சொன்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து மதன் கோயில பேர் போகும்போது ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தரோட வீடியோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் பண்ணல, லைஃப் ஸ்டைல் தான் என்ன சூஸ் பண்ணிச்சு. ஸோ அதுதான் நான் லைஃப் ஸ்டைல் பிளாக் எடுத்துருக்கேன். ஐ பிலீவ் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் வீடியோ கிளிப்ஸ். ஸோ இது பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ மட்டும் மிஸ் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு காலை பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஸ்கூல் மேட்டு. ஓகேங்களா? ஸ்கூல் மேட்டு நாங்கள் அவ்வளோ க்ளோஸு. இவங்க கூட இருந்தால் நான் குறிப்பிடவே மாட்டேன். ஆனால் நான் டைம் போகிறதே தெரியாது. எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் இவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதை விட்றாமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கொண்டு போவான். அது ஏன் தெரியல, இவனோட ஹேபிட் அப்படி இருக்கு, நேச்சர். இது வெரி லக்கி பர்சன். நம்மளால இல்லை. ஸோ ஓகே, இவன் வந்து என்ன பேசியிருக்கான்னு பார்க்கலாம்.
ஹாய் மாப்பிள்ள, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஃபுல்லாக ஹாப்பியாரி. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது நீ தான். உன் கூட இருந்தால் டைம் பாஸ் சூப்பராக போகும். ஒரு நான் சொல்றது திருப்பி சொல்றான். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உன் கூட யார் கூட இருக்கிறது உங்க கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் உன் கூட இந்த மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே மெமரிஸாகவே இருக்குது. ஸ்கூல்லேருந்து இப்போ ஸ்கூல் 10th அடுத்து உன் கூட அப்படி வெளியெல்லாம் வரையில அப்படி ஜாலியாக இருக்கும். திருப்பி அதே மாதிரி வரும். அதே மாதிரி இருக்குது. இங்கே இருந்தால் கூட பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். எதுவும் நினச்சி கவலைப்படாத. நீ சொன்னோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா அப்படி பண்ணேன், அம்மா தவறிட்டாங்கன்னு. எதுவும் நினைக்காத, நான் இருக்கேன். அம்மா எப்போதும் அவங்க கூட தான் இருப்பாங்க. நீ எதுவுமே நினச்சி கவலைப்படாத, ஓகேவா? நான் எல்லாருக்கும் ஏதாட்டும் உதவினா என்கிட்ட கேள்வி நான் அவனுக்கு கண்டிப்பாக செய்வேன், ஓகேவா? சரி மாப்பிள்ள, பார்ப்போம். ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்போ ஒரு கொண்டாவே இருக்கோம். இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கும். சும்மா வந்து நம்ம வந்து கொண்டாட மாட்டோம். கால் வந்து ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான். அண்ட் தென் ஸ்கூல் டேஸ் நான் மிஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் மை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் இல்லை, எங்கள் ஊர் பசங்க. மாப்பிள்ள ஹாப்பி பர்த்டேல என்ன மாப்பிள்ள இப்படி ஒரு ஓட்டி போயிட்டேன். 3 பேர் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம். 2 பேரா ஆகிட்டியல. ரொம்ப மிஸ் மாப்பிள்ள. எப்போ ஊருக்கு வருவேன் மாப்பிள்ள? அவரை ரொம்ப கேர் இல்லை. எப்போ வருவேன்? தேங்க்யூ ஜாலியூ. நீங்க மிஸ் பண்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நான் கேட்குறேன், சொல்லுங்க, மிஸ் பண்றவங்க யாராவது நல்லா உதவிக்கமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பானிபூரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது என்ன விட்டுட்டு இட்ஸ் மை ஃபேவரட் பானிபூரி. நான் காலெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால பானிபூரி சாப்பிடுவேன். ஸோ என்னோட ஃபேவரட் முன்னாடி வச்சு அதிலே மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பல்ல காட்டி சாப்பிட்டு சரி ஓகே. நீங்க சீரியஸா என்னை மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுதுடா. ஸோ நான் ஊருக்கு வரும்போது ஐ கால் யூ பேக். தேங்க்யூ ஸோ மச்டா, ஜாலியாக பர்சன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னோட தம்பின்னு வச்சுக்கலாம், என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ வச்சு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பட் அதையும் ஏதோ வச்சு என்னை பற்றி கொஞ்சம் நான் சொல்லுவான். அதை என்ன பண்ணிக்கிறேங்க. நல்ல கேரக்டர், எப்பவுமே நல்லா பழகக்கூடிய கேரக்டர், ஈஸியாக அட்ராக்ட் ஆகிற கேரக்டர். அண்ட் லாஸ்ட் ஒன்ஸ் அகைன் மினிமம் ஹாப்பினஸ் அதே தெரியும். ஏன்னா நான் வந்து நல்ல கேரக்டர்னு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் அவன் அப்படி சொல்கிறான், அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ நல்லா பழகக்கூடிய கேரக்டர், நல்ல கேரக்டர். நான் கொஞ்சம் கெட்ட கேரக்டர் தான், நான் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அவனுக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல கேரக்டர் தான். ஸோ என்றைக்குமே யாருன்னு சொல்கிறேன், நான் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவனா இருக்கீங்க. தத்துவம்லாம் கிடையாது இப்போ. ஓகே, பிடிச்சா டேக், பிடிச்சாட்ட. ஸோ ஓகே, தேங்க்ஸ்டா, தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆறு பேர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, இப்போவும் சரி, எப்பவும் சரி. சினிமா இருக்குதுன்னு சொல்லி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமானு வரலாம், எல்லாம் கடந்து போகும். Anyways, many happy returns of the day. Thank you, doctor. Thank you so much. You can see your eyes. Yeah, one eyes the feelings about that. Anyway, thank you so much. So next one. ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. இது எப்பவுமே நல்லாரி செமையாரி மாப்பிள்ள. நீ யூடியூப்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்க வீடியோ எல்லாம், சரியா? நீ என் கூட எப்படி இருந்தோம் 2 பேரும், எல்லா பக்கம் ஊர் சுற்றுவோம், எல்லாமே செய்வோம். இப்போ வெளியே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாப்பிள்ள. சரி பரவாயில்ல மாப்பிள்ள, யூடியூப் நல்லா பண்ணிட்டு இருக்கா, அதை விட்டா சரியா? அப்படி பண்ணி ஆல் தி பெஸ்ட் மாப்பிள்ள. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் தி டே. நல்லா இரு மாப்பிள்ள, நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருப்பேன் மாப்பிள்ள. தேங்க்யூடா ஜாலி, நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவெல்லாம் வீடியோ எடுக்கும்போது கேமரா என் கூட வந்து சும்மா நின்றா அப்படின்னு கேட்டால் கூப்பிட்டாவும் வரமாட்டான். ஸோ பட் எனக்காக இப்போ அவனே ஃபோனை எடுத்து அவனே ஒரு வீடியோ செட் பண்ணி அந்த அளவுக்கு
எனக்காக எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் மை காலேஜ் மேட். நான் மெக்கானிக்கல் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. கத்தை தொட்டா சாக்கு அடிக்குமோ அதே மாதிரி இருந்தேன். இவனை தொட்டா ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த நேரம் என்ன பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு சமயத்தில் அம்பியா இருப்பான், பிரம்மவா இருப்பான், அப்படியே மாறி மாறி இருக்கிற பையன். ஸோ நான் இவங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிய வரா, நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன். மற்றவர்கள்லாம் பசங்களாம் வந்து வாய் விட்டுறவங்க ஏதாவது சேட்டை பண்ணிடுறாங்க, இவன் வந்து அவனை வச்சு செஞ்சிருவான். ஸோ நான் அவன்கிட்ட வாய் விட மாட்டேன், வாய் விட்டாலும் கேர்ஃபுல்லாக விடுவேன், எப்படி எங்கே வச்சு விடுறதுமோ கேர்ஃபுல்லாக விடுவேன். ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் அனுப்பின வீடியோவில் இந்த வீடியோ டியூரேஷன் தான் கொஞ்சம் லாங். என்ன சொல்கிறான் பார்ப்போம். நல்லா இருக்கியா? விஷ் யூ ஹாப்பி பர்த்டேல. நம்ம நல்லா இருக்கு. ஒரு நாள் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணால ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். நம்ம சுத்தின ஒவ்வொரு டேஸா மறக்க முடியாது. சம்பவம் பண்ணிடுவோம்ல காலேஜில், அதான் மறக்க முடியாது. அவன்கிட்ட பேசின முதல் நாளே நம்ம காலேஜில் பண்ண சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு டேஸும் ஜாலியா இருந்துச்சுடா. மறுபடியும் ஒரு நாள் வேணா மீட் பண்ணுவோம். மறுபடியும் இந்த டேஸ்க்காக வெயிட் பண்றேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்ல இருந்தாலும் நீ சொன்ன விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கு. சாரி, நேரத்தை உனக்கு வீடியோ அனுப்ப முடியல. சரியா பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் அஸ்வின்கிட்ட பேசுனேன். நம்ம எல்லாரும் பண்ண அலப்புறைகள் கூத்து, முக்கியமா நம்ம முன்னாடிலாம் போனது, அவ்வளவு உசுப்பித்திட்டு முத்துக்குமார தோணுனது, அதெல்லாம் இருந்துச்சுல்ல. காலேஜ்லயே எவ்வளவு வேலைகளை பார்த்துருக்கோம். ஜாலியா இருக்கும். அந்த வேலையெல்லாம் மிஸ் பண்றேன். நுனி அடிச்சது, நம்ம சண்டை போட்டு போனது, முத்துக்குமார வச்சு ஓட்டுறது, மொட்டமால சேர்ந்து சாப்பிட்டதும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் லைஃப் லாங் ஹாப்பியா இரு. அப்பப்போ கால் பண்ணு. பாய். நீங்க வந்து காலேஜுக்கு தெரியாம காலேஜ் மொட்டை மாலை சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி 1 or 2 people இருப்பீங்க. பட் நாங்க வந்து ஒரு 7 பேர் காலேஜோட மொட்டை மாலையில உட்காந்து டெய்லி சாப்பிடுவோம். அது யாருக்குமே தெரியாது. ஸோ சார் வந்து பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா சாரி சார். அண்ட் தென் அப்படின்னா இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம். 5 பேர்ல ஒருத்த மட்டும் ஒரு பொண்ணை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுவான். மிச்சருக்க வந்து 4 பேர் என்ன செய்வோம், அந்த பையனை வந்து தூண்டி விடுவான். மச்சான் அவங்களே பார்க்கா, மச்சான் அவங்க தான் பார்க்கா, அவங்க லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் நான் அந்த 4 பேரும் நாங்கள் தான். அதில் ஒன்று ஒருத்தர், நானும் ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பையனுக்கு தூண்டி விடுவோம் சொல்லுவோம். ஸோ அந்த பண்ண அவன் சொல்கிறான். மற்றபடி அடிக்கடி நான் 2 பேர், அவன் என்ன அடிப்பான் ரோட்டில், நான் அவன் அடிப்பேன் மூக்கில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மிஸ்ஸிங் காலேஜ் மெமரிஸ் கிடைக்காது. ஸோ இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் டனி. தேங்க்யூ ஸோ மச். மேபி டைம் தான் மீட் பண்ணலாம். ஓகே நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ டனி. ஸோ ஓகே, கரண்ட் வேறு இல்லை இன்னைக்கு. கரண்ட் கட்டு. ஸோ ரொம்ப வேக்குதுண்ணா. அதுக்குள்ள ஒரு டிஷர்ட்டு எல்லாம் போட்டு நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கு. மேபி ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டீங்க, பட் பார்க்காம வேணுங்கிறது தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பர்த்டே நான் சீரியஸ்லி நான் பார்க்கவே மாட்டேன். மெமரபிள் பர்த்டே. ஸோ வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக மோட்டிவேட்டடாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ காய்ஸ். ரெசல்யூஷன் நாம இருந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது, அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஸோ நெஜிக்குள்ள இருக்கும். அதெல்லாம் மசாலா பேர்